Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Class 10 Maths NCERT Syllabus Chapter 3 Pair of Linear Equations in Two Variables. இதில் Exercise 3.1 இருந்து second sum பார்க்க போகிறோம். On comparing the ratios A1 by A2, B1 by B2 and C1 by C2. Find out whether the lines representing the following pair of linear equations intersect at a point or parallel or coincident. Okay, என்ன கொடுத்திருக்காங்க சொல்லுங்க. அவங்க கொடுத்திருக்க pair of linear equationsல ratios கம்பேர் பண்ணணும் நாம. சரியா? A1 by A2, B1 by B2 and C1 by C2. ஸோ கம்பேர் பண்ணி அந்த லைன்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுதா இல்லை லைன்ஸ் வந்து பேரலாக இருக்கா அப்படியும் இல்லைனா ரெண்டு லைன்ஸும் கோயின்சிடெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரேஷியோஸை கம்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு வர போகிறோம். சரியா? ஜென்ரல் ஃபார்ம். The general form of a pair of linear equations in two variables is a1x plus b1y plus c1 which is equal to 0 and a2x plus b2y plus c2 which is equal to 0. இதுதான் நம்மளுடைய general form. ஓகேவா? pair of linear equations in two variablesக்கு general form இதுதான். சரியா? ஓகே, ரேஷியோஸ் கம்பேர் பண்ணுறோம். a1 by a2 which is not equal to b1 by b2. சரி, இங்கே பாருங்கள், a1 இது a2, இது b1 இது b2. ஸோ a1 by a2 which is not equal to b1 by b2 அந்த மாதிரி கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு c1 by c2ஓட ரேஷியோ எடுக்கணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. ஏன்னா the lines intersect at a point and the system is consistent and it has only one solution. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டுத்தோட லைன்ஸையும் நம்ம வந்து இப்போ வரைஞ்சிருக்கோம். ரெண்டுமே ஒரே ஒரு பாயிண்டில் தான் மீட் பண்ணுது. ஓகேவா? இன்டர்செக்ட் அட் ஏ பாயிண்ட், அதாவது ஒரு சிங்கிள் பாயிண்ட். ஓகேவா? எப்படி இருந்தால் ரேஷியோ a1 by a2 which is not equal to b1 by b2. கிளியரா? அண்ட் தென் a1 by a2 which is equal to b1 by b2. நீங்கள் கம்பேர் பண்ணும் போது a1 by a2வும் b1 by b2வும் ஈக்குவலாக வந்துடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு c1 by c2 நீங்கள் கம்பேர் பண்ணியே ஆகணும். ஓகேவா? அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது இதுக்கு c1 by c2 நாட் ஈக்குவலாக வந்துருச்சு அப்படின்னா the lines are parallel and the system is inconsistent and it has no solution. அதாவது இது ஒரு ஈக்குவேஷனோட லைனு, இது ஒரு ஈக்குவேஷனோட லைனு, ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு பாயிண்ட்லேயுமே வந்து என்ன ஆகலை, மீட் பண்ணிக்கல. சரியா? ரெண்டுமே எப்படி இருக்குது, பேரலாக போயிட்டே இருக்குது. சரியா? கிளியரா இது? ஓகே, a1 by a2 which is equal to b1 by b2 which is equal to c1 by c2. இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னா the lines are coincident and the system is consistent and it has infinitely many solutions. அதாவது ரெண்டு லைனுமே இதில் தான் இருக்குது பாருங்கள். ரெண்டு லைனும் ஒன்னோட ஒன்றா இருக்குது அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே டச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரி, ஃபுல்லாகவே ஒரு லைன் மேலே இன்னொரு லைன் இருக்குது. அப்போனா இதை எவ்வளோ சொல்யூஷன்ஸ் எடுக்க முடியும்? கரெக்டாக? அதனால தான் இது என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் அண்ட் இட் ஹேஸ் இன்ஃபினைட்லி மெனி சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கண்டிஷன் வந்து நமக்கு கோயின்சிடென்ட். கிளியராக புரியுதா? இது வரணும் அப்படின்னா உங்களுக்கு எல்லா ரேஷியோவுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அதை நம்ம வந்து கோயின்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். 5x minus 4y plus 8 which is equal to 0, 7x plus 6y minus 9 which is equal to 0. ஓகேவா? The general form of a pair of linear equations in two variables is a1x plus b1y plus c1 which is equal to 0 and a2x plus b2y plus c2 which is equal to 0. ஓகேவா? இதுதான் ஜென்ரல் ஃபார்மு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கம்பேரிங் த கிவன் ஈக்குவேஷன்ஸ், கம்பேரிங் தி கிவன் ஈக்குவேஷன்ஸ் வித் தி ஜென்ரல் ஃபார்ம்.
we get A1 which is equal to 5, B1 which is equal to -4 and C1 which is equal to 8. Okay va? And A2 which is equal to 7, B2 which is equal to 6 and C2 which is equal to -9. Okay va? இப்போ ரேஷியோஸ் கண்டுபிடிக்க போகிறோம். A1 by A2 which is equal to 5 by 7, கரெக்டா? And B1 by B2 which is equal to -4 by 6. இந்த again 2 டேபிளில் வரும். ஸோ கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணால் 4 2 டேபிளில் 2 டைம்ஸு அண்ட் 6 வந்து 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ which is equal to -2 by 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது 5 by 7, A1 by A2 5 by 7 and B1 by B2 -2 by 3 ரெண்டுமே ஈக்குவல் இல்லை இல்லையா? ஓகேவா? ஸோ A1 by A2 which is not equal to B1 by B2 இப்படி வந்துட்டாலே நமக்கு வந்து இந்த லைன்ஸ் வந்து என்ன லைன்ஸு? இன்டர்செக்டிங் லைன்ஸு. கரெக்டா? இது A1 by A2, இது B1 by B2. இப்போது A1 by A2 which is not equal to B1 by B2 இந்த கண்டிஷன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு C1 by C2 கண்டுபிடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? therefore the lines are intersect at a point. அதாவது ஒரே ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ கொஷினில் வந்து இன்டர்செக்ட் ஆகுதா, கோயின்சிடென்ட்டா இல்லை பேரலா அதான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு எழுதுனா போதுமானது. சரியா? இது கிளியராக புரிஞ்சுதா? இந்த சம் வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரியா?